டிஃப்ரென்ஸ். இப்போ நான் சொல்ல போகிறது பயோ வெப்பன். பயோ வெப்பன்னா சாதாரணமாக போரில் கத்தி எடுத்துகிட்டு அடிச்சு கத்தி கிட்டி இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் துப்பாக்கிகள்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏவுகணை வச்சுட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பயோ வெப்பன் அப்படின்னு வரும்போது இப்போ ரேசஸ் பயன்படுத்தி அடுத்தோடனே ரேசஸ் எல்லாம் அழிக்கிறது. அதுக்கு அடுத்தது அணுகுண்டுகளை போட்டு அழிக்கிறது. இதெல்லாம் வந்து பப்ளிக்கில் தெரியும். இப்போ அணுகுண்டு போட்டு அழிச்சிட்டான், ரேஸ் வச்சு அழிச்சிட்டான்னு. இதெல்லாம் தெரியாத ஒன்று இருக்குது. அதுக்கு தான் பயோ வெப்பன். இதை பற்றி தான் இந்த வீடியோ போட போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிற்பட்டு நடத்துங்க. என்னங்க சொல்லுவீங்க? மற்ற எல்லாமே தெரியும், ஆனால் இது தெரியாதுன்னா இது என்ன வெப்பன் அப்படின்னா இதுதான் வைரஸ் வெப்பன். இந்த வைரஸ் வெப்பன் பார்க்கும்போது இயற்கையிலே எல்லாரும் அடிபட்டு செத்துட்ட மாதிரி தெரியும். திடீர்னு ஒரு வியாதி வந்தது, பிளாக் வந்துடுச்சுங்க, அதுக்கு அடுத்தது இது மஞ்சக்காமல் வந்துடுச்சு, பெரியம்மா வந்துடுச்சு அப்படின்னா நம்ம நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்போம். இந்த பயோ வெப்பனை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இந்த போர் நடக்கும்போது இறந்து போனால் பிளாக்னு ஒரு வியாதி, அதில் இறந்து போனவனை தூக்கி எதிரிகளுடைய இடத்துல தூக்கி எரிஞ்சாங்கன்னா அவனுடைய இதனால் எலிகளுக்கு பாமாகும். எலிகளால் எலி செத்து அந்த இருந்த மக்களாக ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டது. ஐரோப்பாவில் 1/3, அதாவது 2.5 கோடி மக்கள் இதனால் இந்த பிளாக்கால் மட்டும் இறந்தாங்க ஐரோப்பாவில். அதாட்டம் இந்தியாவில் இந்த பெரியம்மா இருக்கிறவங்களுக்கு போர்வை கொடுத்து அவனை போர்த்திக்க சொல்ல இருந்தது. அந்த போர்வையை எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் கொடுத்தான். இது தெரியாத அவங்க தான் தெரியுமா வச்சேன், ஃப்ரீயாக கொடுத்தா பணாலும் கொடுப்பாங்க, போர்வை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி இவங்க போட்டிக்கிட்டாங்க. போட்டிக்கிட்ட உடனே டக்குன்னு அந்த பெரியம்மா நமக்கும் பொறுத்துக்க ஆரம்பிச்சிட்டு அதனால் பல லட்சக்கணக்கான மக்கள் எல்லாம் இறந்தாங்க. இது வந்து கடவுளுடைய சாபம், அது இதுலாம் சும்மாவாக உள்ளாடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ஐரோப்பியனுடைய சதி திட்டம், அதாவது பிரிட்டிஷ்காரனுடைய சதி திட்டத்தில் அது ஒன்று. இது நிறையா பேரை அழிச்சு கொள்ளக்கூடிய இந்த பிளாக்கு, நிமோனியா, ஆந்த்ராக்ஸ் இதெல்லாம் நம்மளை தெரியாத வெப்பன். இது இப்போ கிட்டத்தட்ட நம்ம பார்த்துருப்போம் கொரோனா, இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஏதோ ஒரு காரணத்தை காமிச்சு எந்த நாடு அதை செஞ்சான்றதை இன்னும் விளக்க முடியாத ஒன்று. சீனாவிலேருந்து வந்ததுன்னு சும்மாத ஒன்று உரலாங்க. உண்மையில சீனாவிலேருந்து வந்ததா இல்லை வேறு நாடுகளிலும் வந்ததா? இப்படி அழிக்கக்கூடிய எண்ணங்கள் கொண்டவன் ஐரோப்பியன் தான். இந்த ஐரோப்பிய நாடுகள் தான் மக்களை கொள்வது அப்படின்றத எண்ணத்தில் முழுமூச்சில் இருப்பானுங்க. அதனால் அவங்க தான் செஞ்சுருக்கலாம் இந்த வேலையை. ஐரோப்பியன் அமெரிக்கா அவங்க தான். அதனால் இப்போ இதனால் இந்த போரில் இதை பயன்படுத்துவாங்க. இப்போ புதுசாக இந்த வைரஸை வச்சு அதில் மாற்றம் செஞ்சு அதை படிமம்பாங்க. அந்த படிமம் மாற்றி செஞ்சாங்கன்னா அதனால் வேறு சில வியாதிகளை அது உருவாக்கும். பல மக்களை அது கொன்று குவிக்கும். இப்போ சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் 350 கிட்டத்தட்ட இந்த வைரஸ் வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. எல்லாம் டாட்டா காமிச்சு அனுப்பிச்சாங்களா இல்லை இவங்கள அனுப்பிச்சி விட்டாங்களா என்னன்னு தெரியல. இவங்கெல்லாம் எந்த இடத்துலேருந்து எத்தனை பேரை கொல்ல போகிறாங்க என்ன ஏதுன்னு தெரியல. இந்த வைரஸாடைய பாதிப்பு, இந்த வைரஸால் தான் செத்தாங்களா இல்லை இயற்கை அழிச்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான தகவலை கொடுத்து நம்மளை வாயை மூட வைக்க போகிறாங்களா அதுவும் தெரியல. இப்படியே நமக்கு தெரியாமல் ஒரு சில வியாதிக்கிருமிகளை கொடுத்து நம்மளை கொண்டுட்டுருக்குறானுங்க. இது தயாரிக்கிறது ரொம்ப சுலபம். ஒரு சில
லேப்ஸு ஒரே ஒரு ரூம் இருந்தால் கூட போதை தயாரிக்க முடியும். ஆனால் ஒரு ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கு மிகப்பெரிய குடோன்னா சேவிங்ஸ் அது இது ஒரே ஒரு ரூமில் கூட வச்சு இந்த வைரஸை பயன்படுத்த முடியும். ஒரே ஒரு லேபு ஒரே ஒரு ரூமில் வச்சு அதை செஞ்சு பப்ளிக்கு அத்தனை பேரையும் கொண்டு தனக்கே தெரியாத அளவுக்கு ஒரு இடத்துல கொண்டு போட்டோன்னா இது போச்சு. எல்லாரும் வாந்தி எடுத்து சாமான் டக்குன்னு. இதுதான் இன்று இருக்கிற நிகழ்ச்சி. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லாமே கடவுளுக்காக செயலில் மனுஷனோட செய்யக்கூடிய இந்த தவறை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர யாராலும் செய்ய முடியல. இது வைரலஜியும் வருது. தேங்க்யூ. பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது பிடிச்சால் மட்டும் இல்லை, இது உங்களுடைய அறிவுக்கு உண்டானது. தேங்க்யூ.